Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஜல்ஃப்ரேசி அப்படிங்கிற ரெசிபி தான். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஜி ரெசிபி, ட்ரை ரெசிபி. இதை சப்பாத்தி, பூல்காஸ், நான், குல்சாஸ் இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பேசிக்கலி ஒரு ஸ்பைசி ரெசிபி தான், ஆனால் ஸ்பைஸ் லெவலில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ லஞ்ச் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரோலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. சப்பாத்தியோட சாஃப்ட்னஸும் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸும் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி இந்த ரெசிப்பியை செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 glasses ஆஃப் வாட்டரை ஹீட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பீன்ஸு, கேரட்டு, பேபிகார்ன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தான். இதெல்லாம் நீல வாக்கில் வெட்டிக்கணும். வெஜ் ஜல்ஃப்ரைஸில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீல வாக்கில் தான் இருக்கணும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 5 minutes, எக்ஸாக்ட்லி ஒரு 5 minutes மட்டும் நல்ல சுடு தண்ணியில் சுட வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸை எடுத்து வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ் வந்து லைட்டாக வெந்திருக்கணும், அதில் இருக்கிற பாக்டீரியா ஜெர்ம்ஸ்லாம் அழிஞ்சிருக்கணும். ஆனால் வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகணும், அப்படி பார்த்துக்கோங்க. இப்போது மறுபடியும் அதே சாஸ்பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் ஏற்கனவே வந்து ஃபேட் உள்ள ஒரு பொருள் தான், அதனால் நீங்கள் இதை வறுக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெயோ நெய்யோ பயன்படுத்த தேவையில்லை. இந்த மாதிரி பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 4 to 5 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 teaspoon அளவுக்கு cumin seeds, அதாவது ஜீரகத்தை பொரிய விடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுடலாம். நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கணும். இந்த வெஜ் ஜல்ஃப்ரைஸியை பொறுத்த வரைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸுமே நீல வாக்கில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இது கூடவே ஒரு 1 teaspoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் நல்லா மின்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 5 minutes, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் வந்து வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் பியூரி பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டு, அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெஜ் ஜல்ஃப்ரேசி வந்து பேஸே பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ தான். டொமேட்டோ பியூரியில் தான் இதை செய்யணும். இப்போ வந்து நான் ஒரு 6 to 7 மஷ்ரூம்ஸை மட்டும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம்ஸு, பன்னீர் இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த 1 teaspoon வச்சு தான் நான் எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸுமே ஆட் பண்ண போகிறேன். 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், 2 teaspoon அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 teaspoon அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 teaspoon அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறதுனால இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நல்லா வந்து ராஸ்மெல் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணலாம். இப்போது டொமேட்டோ கெச்சப் அல்லது டொமேட்டோ சாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை 2 teaspoons அளவுக்கு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து
கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கையிலேயே நல்லா பொடிச்சு விட்டுட்டேன். இந்த கசூரி மேத்தி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆர் ஜாகரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணணுன்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி க்ரீம் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். இதை க்ரீம் ஆட் பண்ணாமலும் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து ஒரு செமி கிரேவி டைப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு இன்னுமுமே ட்ரையான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.